நண்பர்களே பாருங்கள், இன்றைக்கி ஆட்டு தலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு தலை வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சோம்பு நண்பர்களே. இதெல்லாம் வந்து அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்கலாம் நண்பர்களே. இஞ்சி வந்து கம்மியாக போடுங்க நண்பர்களே, இல்லைன்னா வந்து இஞ்சி அதிகமாக போட வேண்டாம். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள் நண்பர்களே, எண்ணெய் ஊற்றிக்கலாம் நண்பர்களே. காஞ்சிருச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள், நான் வந்து 3 ஏலக்காய் போடுறேன் நண்பர்களே. மூணு கிராம்பு போடுறேன் நண்பர்களே. நண்பர்களே காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஆட்டுத்தலை போட்டுக்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் அப்படியே மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டுக்கலாம் நண்பர்களே. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நண்பர்களே. சும்மா இந்த இது வேகட்டும். மசாலா அரைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வேணும். கொஞ்சமாக லைட்டாக கல் உப்பு போட்டுக்கோங்க நண்பர்களே. உப்பு போட்டுக்கலாம் நண்பர்களே. தக்காளி மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நண்பர்களே, நம்ம மசாலா அரைக்கிற வரைக்கும். இந்த பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இஞ்சி எல்லாம், கொஞ்சம் சோம்பெல்லாம் இது மாதிரி மிக்ஸி போட்டு வந்துடலாங்களா. வாங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி போட்டுக்கலாம் நண்பர்களே. தக்காளி அதிகமாக போட வேண்டாம் நண்பர்களே. சும்மா ஒரு 2 பழம் போடுங்க நண்பர்களே. மீடியம் சைஸ் பழம் போட்டால் போதும் நண்பர்களே. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போடுறோம் நண்பர்களே. போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்களா. வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நண்பர்களே. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நண்பர்களே. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நல்லா மசாலாலாம் போட்டாச்சு. பாருங்கள், நான் வந்து கிரேவி மாதிரி வைக்கிறேன் நண்பர்களே. சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் நண்பர்களே. பாருங்கள், இதில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும். இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நண்பர்களே. ஒரு 4 விசில் வர மாதிரி வச்சுக்கலாம். 4 விசில் போதும் நண்பர்களே. இங்கே பாருங்க, க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நண்பர்களே இங்கே பாருங்கள், 4 விசில் வந்துச்சு. குக்கர் வந்து ரிமூவ் பண்ணலாங்களா. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ஓப்பன். பாருங்கள் நண்பர்களே, இந்த குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்களா. கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் நண்பர்களே எனக்கு. அதனால் கொஞ்சம் தவாலை மாற்றி கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் நண்பர்களே. கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம் நண்பர்களே. நண்பர்களே ஓப்பன் பண்ணலாங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அது அப்படியே நல்லா சிம்மில் வச்சோன்னே நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி வந்துருச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள், சுடு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.